என்ன வேணா சொல்லுங்க, இந்த காலத்துல யாருமே உண்மையான லவ்வை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உங்க பார்ட்னர் உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கலன்னு உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணும்போது, எனக்கு கூட தான் உங்ககிட்ட இந்த விஷயம்லாம் பிடிக்கலன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறது, உங்க பார்ட்னரோட வல்னரபிலிட்டியே அவங்க எல்லாமே நினைக்கிற நீங்க தான். ஸோ உங்ககிட்ட அவங்க சில எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. உங்க பார்ட்னர் உங்களை பத்தி சில விஷயங்களை சொல்லும்போது உங்க கேரக்டர் அவங்க புட் டவுன் பண்றாங்க மட்டும் நினைக்காதீங்க. உங்களை பத்தி அவங்க அப்படி நினைச்சிருக்க கூட மாட்டாங்க. ஒரு தடவை எந்த கேள்வியுமே கேட்காம உங்க பார்ட்னர் உங்ககிட்ட அப்படி என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்டு பாருங்களேன். அவங்க நினைக்கிறத கம்ப்ளீட்டா சொல்றதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸாவது கொடுத்து பாருங்களேன். அவங்களை கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அதே டைம்ல நீங்க உங்க பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது. அந்த டைமை மட்டும் நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க 2 பேர் யாருன்னு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. உங்க பார்ட்னர் ஏதாவது சொல்ல வரும்போது எல்லா டைமுமே நீங்க டிஃபெண்ட் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா உண்மையா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்ககிட்ட வந்து அந்த பிரச்சனையை சொல்லலாமா வேணாமான்னு தயங்கி நிற்பாங்க. அவங்க சொல்றதை நீங்க கேட்கறது நீங்க அவங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கும். ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல இதை மட்டும் மெயின்டைன் பண்ணி பாருங்க. அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப உண்மையாகவும் இருப்பாங்க.